Hi friends, welcome back to Birlas Parvai. நம்மளோட சேனல்ல நிறைய கமெண்ட்ஸும் கொரிஸும் வந்தது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா என்னோட கார்ல க்ரூஸ் கண்ட்ரோல் ஆட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. அதை ஒரு டெமோவாக காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பிளான் பண்ணுறோம். கண்டிப்பாக பண்ண முடியும். பட் எந்தெந்த மாதிரியான காருக்கு பண்ண முடியும், அதை எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு ஃபுல் டெமோவோட இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டெமோவை பார்க்குறதுக்கு இன்னைக்கு நம்ம கூட என்ன கார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரெட்டாவோட ஒரு பேஸ் வேரியண்ட்டு இப்போ ரீசெண்டாக வந்த மாடல் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்குது. இந்த ஸ்டேரிங் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே வந்து நமக்கு ஸ்டேரிங்கில் எதுவுமே இல்லை, பிளாங்காக தான் இருக்குது. கிளஸ்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ரைட் சைடில் சுவிட்ச் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேரிங்கை தான் இப்போ நம்ம அப்கிரேட் பண்ணி எப்படி பண்ணுறாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த டெமோவை பார்க்குறதுக்காக நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆலந்தூரில் இருக்கிற கார் சென்ஸோட ஷோரூமுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அங்கே தான் வந்து இந்த டெமோவை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த க்ரூஸ் கண்ட்ரோலுக்கும் இந்த வால்யூம் கண்ட்ரோலுக்கும் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்த ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷனில் பார்த்த மாதிரி ஒரு கிரெட்டா வெஹிக்கிளுக்கு தான் வந்து இப்போ நம்ம பண்ண போகிறோம். பட் ஆக்சுவலாக என்னென்ன காருக்கு அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கிரெட்டாவில் நம்ம பண்ண போகிற அந்த பீஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ இதில் தான் வந்து நம்ம என்ன இருக்குது அப்படின்னா அந்த க்ரூஸ் அண்ட் வால்யூம் கண்ட்ரோல் வந்து இருக்குது. நான் உள்ளே எடுத்து காமிக்கிறேன். ஸோ இதில் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எஸ், ஸோ இது வந்து நீங்கள் பார்க்கலாம். நம்ம கிரெட்டாவில் ரைட் சைடில் இருக்கிற ஒரு அந்த அந்த பீஸ் தான் வந்து இதில் தான் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா அந்த க்ரூஸ் கண்ட்ரோலுக்குரிய பட்டன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு இருக்குது. அதே மாதிரியே இதுக்குள்ளே வந்து இன்னொரு பீஸ் வந்து இருக்குது. அதையும் நான் எடுத்து காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பீஸ் வந்து இருக்குது. ஸோ இங்கே இது நமக்கு ஸ்டேரிங்கில் இருக்கிற அந்த லெஃப்ட் சைடுக்குரிய அந்த போர்ஷன் வந்து இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு நமக்கு ஆடியோ கண்ட்ரோலுக்குரிய அந்த பட்டன்ஸ் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த வால்யூமு அண்ட் தென் மோட் செலெக்ஷன் எல்லாமே வந்து இந்த சைடில் இருக்குது. அப்போ இந்த ரெண்டும் சேர்ந்து தான் நம்ம ஒரு பேஸ் மாடலில் இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இப்படி ஓகே, பேஸ் மாடலில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ ஃபிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு டாப் அண்ட்ல இருக்கிற அந்த ஸ்டேரிங் இருக்கிற அத்தனை விஷயமே வந்து நமக்கு வந்துடுது. இது வந்து அதுக்குரிய ஒரு வயர் ஹார்னஸ். இப்போ நான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இப்போ ஸ்டேரிங்கில் ஆல்ரெடி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த வயர் ஹார்னஸை கொண்டாந்து ஒரு டம்மியாக வந்து சாக்கெட் வச்சுருப்பாங்க. பட் அது எல்லா கார்லையும் பண்ணுறது இல்லை. இப்போ வர்ற கார்ஸில் வந்து அந்த ஒரு ப்ரொவிஷன் வந்து உங்களுக்கு ஓஇஎம்லேயே கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு இந்த கிரெட்டா. ஸோ இந்த கிரெட்டாவோட பேஸ் மாடலில் ஆல்ரெடி வயர்ஸ் வந்து ரன் ஆகி அந்த இடத்துல வந்து இந்த கேபிளை பிளக் பண்ணுறக்குரிய டம்மி வந்து உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கும். அதனால நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை பிளக் பண்ணி உங்களோட இந்த யூனிட்ஸை வந்து உங்களால் கனெக்ட் பண்ண முடியும். இப்போ ஒரு சில கார்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரு டம்மி வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உள்ள வந்து ஒரு ஸ்ப்ரிங்குன்னு சொல்லி ஒன்று இருக்கு சொல்றாங்க. விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா நம்ம ஸ்டேரிங்கை நம்ம ரொட்டேட் பண்ணும்போது ஸ்டேரிங் கண்ட்ரோலுக்கு நிறைய வயர்ஸ்லாம் வருது இல்லையா, அந்த வயர்லாம் வந்து சுத்திக்குச்சு அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் அந்த வயர் டேமேஜ் ஆகும், இல்லை நீங்கள் ஸ்டேரிங்கை கூட ரொட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ அதை கண்ட்ரோல் பண்ணுறது என்ன அப்படின்னா அந்த ஸ்டேரிங்குள்ளே இருக்கிற அந்த ஒரு ஸ்ப்ரிங்கு தான். அந்த ஸ்ப்ரிங்கையும் சேர்த்தே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணி அந்த வயர் ஹார்னஸையும் நம்ம பண்ணிட்டு தான் உங்களால் என்ன பண்ண முடியும், இந்த க்ரூஸ் அண்ட் ஆடியோ கண்ட்ரோல் வந்து உங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இது அகைன் இது வந்து ஒரு கிரெட்டா தான். இது வந்து பழைய மாடல் கிரெட்டாக்குரிய அந்த கண்ட்ரோல் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே நான் பின்னாடி கூட நான் காமிக்கிறேன். இது வந்து ஒரு ஓஇஎம்மோட அந்த யூனிட் தான் வந்து இங்கே இருக்குது. இது வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் பழைய கிரெட்டாக்குரியது. இதுவும் நீங்கள் ஓஇஎம்ல இருக்க நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு பேசிக் காருக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் அண்ட் ஆடியோ கண்ட்ரோல் வந்து நம்மளால ஃபிட் பண்ண முடியும். நம்ம மோஸ்ட்லி வந்து இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிறதுக்காகவே என்ன பண்ணுவோம் அப்படின்னா காரில் வந்து ஒரு டாப் அண்டோ இல்லை டாப் அண்டுக்கும் கீழே இருக்கிற ஒரு வேரியண்ட்க்கு வந்து நம்ம போவோம். கிட்டத்தட்ட ஒரு 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா எக்ஸஸாக பே பண்ணி அந்த வேரியண்ட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்மளே நிறையா வந்து யூசர்கிட்ட கேட்டிருக்கோம், எதுக்காக இந்த வேரியண்ட் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப மேண்டேட்ரி, ஸோ அதனால நான் வந்து அந்த வேரியண்ட்டுக்கு போனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த விஷயத்த ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி நம்மளால் ஆட் பண்ண முடியும் அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காரில் போயிட்டு இது எப்படி ஃபிட் பண்ணுறாங்க, அதை ஃபிட் பண்ணதுக்கு அப்புறமா அதை வந்து ஒரு ட்ரையல் பண்ணி அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கூட மிஸ்டர் ரூபன் வந்து நம்ம கூட இருக்காரு. ஸோ அவர் தான் வந்து இந்த க்ரூஸ் கண்ட்ரோலை வந்து நமக்கு ஃபிட் பண்ணி டெமோ காமிக்க போகிறாரு. அப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க? ஃபஸ்ட் நம்ம வந்து ஏர் பேக்
அதில் கட்டிடுவோம். கட்டிட்டு உள்ளே ஒரு ஹார்னஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம க்ரூஸ் கண்ட்ரோல் மாற்றும் போது அதுக்கான ஹார்னஸ் மாற்றுவோம். ஓகே, இப்போ நீங்கள் கழட்டும் போது இப்போ இந்த ஸ்டேரிங்கே கம்ப்ளீட்டாக நம்ம கழட்டுற மாதிரி வருமா? ஆமாம் சார். அப்படியா? ஓகே. இப்போ வந்து நம்ம ஸ்க்ரூ கட்டினது பிறகு ஏர் பேக்கோட பொசிஷன் வந்து லாக் எடுக்கணும். எடுத்துகிட்ட பிறகு ஏர் பேக்கோட சாக்கெட் இது கேர்ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணும்போது இது லாக் உடஞ்சுன்னா திருப்பி லாக் ஆகாது. ஓகே, இதான் ஏர் பேக். ரீப்ளேஸ் பண்ணணும்னா இதை கட்டி தான் பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ ஸ்டேரிங்கில் இருக்கிற ஏர் பேக் அப்படின்னா இந்த யூனிட் தான் வந்து ஏர் பேக். இப்போ இந்த ஏர் பேக் நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா இந்த யூனிட்டையே நம்ம என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும். இப்போ நம்ம கலட்டினதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து அந்த ஸ்டேரிங்கோட வீல் வந்து அவங்க கலட்டுறாங்க. க்ரூஸ் கண்ட்ரோலோட அந்த லாக் அண்ட் ஏர் பேக்கோட எல்லா பொசிஷனும் இது உள்ள தான் அந்த ஒரு லைனில் தான் ஒர்க் ஆகும் உங்களுக்கு. ஓகே, சப்போஸ் நம்ம கைட்டும் போது கேர்ஃபுல்லாக கைட்டணும், இல்லைனா லாக் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா ரிப்பன் ஓப்பன் ஆகிடும். ஓகே, திருப்பி ரீசெட் பண்ணுறது கஷ்டம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இதை வந்து நான் உங்களுக்கு இன்னொரு காரோட இதை காமிச்சிருந்தேன். இது வந்து எதுக்காக அப்படின்னா நமக்கு உள்ளேருந்து வயர்ஸ் வந்து இதுக்குள்ளே வரும்போது நம்ம இங்கே ஸ்டேரிங்கை ரொட்டேட் பண்ணால் கூட உங்களுக்கு வயர் எதுவும் சுற்றிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த செட்டப்பு ஆல்ரெடி இந்த காரில் இருக்குது. ஒரு சில காரில் இல்லாத நேரத்தில் இதோட சேர்த்து நம்ம சேஞ்ச் பண்ணி தான் அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும். இது ஒரிஜினல் சிஸ்டமோட க்ரூஸ் கண்ட்ரோலர் சிங்கிள் சாக்கெட் வரும். நம்ம போடும்போது டபுள் சாக்கெட்டாக மாறும். ஸ்டேரிங் கண்ட்ரோல் தான் இந்த சிங்கிளை எடுத்துகிட்டு நீங்கள் டபுளாக போடுவோம். ஓகே, இது ஓல்டு ஒன். இதுதான் வந்து இப்போ நம்ம வண்டியில் இருந்து கலெக்ட்னது ஆல்ரெடி இருந்த விஷயம் வந்து இதுதான். அதே மாதிரி அதர் சைடில் வந்து டம்மி மட்டும் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம கழட்டி எடுத்தாச்சு. இப்போது லெஃப்ட் சைடில் நம்ம இன்ஃபோடெயின்மெண்ட்க்குரிய கண்ட்ரோலோட அந்த போர்ஷன் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த பக்கம் க்ரூஸை வந்து ஃபிட் பண்ணுறாங்க. நம்ம லாக் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். அதை ஓகே, அந்த 2 கேபிள். ஓகே, க்ரூஸ் கண்ட்ரோல், ஸ்டேரிங் கண்ட்ரோல். நம்ம வச்சு ஸ்டேரிங் ரெடி ஆகிடுச்சு. டாப் அண்டில் வர மாதிரியே இருக்கும். டேரெக்டாக இன்செட் பண்ணுறது தான் நம்ம. ஓகே, ஸோ இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் ஆடியோ வந்துருச்சு, ரைட் சைடில் க்ரூஸ் வந்துருச்சு, அந்த கேபிள் இங்கே வந்துருச்சு. இப்போ இந்த கேபிளை வந்து இந்த ரோட்டரியில் இருக்கிற கேபிளில் போயிட்டு கனெக்ட் பண்ணணும். அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த க்ரூஸ் கண்ட்ரோல், இந்த வால்யூம் கண்ட்ரோல் ரெண்டுமே இந்த பேஸ் கிரெட்டால அப்டேட் ஆயிடுச்சு. இங்கே நீங்கள் பார்க்கலாம். இங்கே வந்து அந்த வால்யூம் கண்ட்ரோல்க்குரிய பட்டன்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இங்கே நான் உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணி நான் காமிக்கிறேன். வால்யூம் பண்ணோன்னா இங்கே உங்களுக்கு வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி இது வந்து இந்த மோட் செலெக்ஷன் நீங்கள் பார்க்கலாம். எஃப்எம் மோடு அதெல்லாம். ஸோ இது ஒர்க் ஆகுது. இந்த பக்கம் வந்து 2 பட்டன் வந்துருச்சு. முன்னாடி 1 இருந்த விஷயம் வந்து இப்போ 2 வந்துருச்சு. 1 வந்து இங்கே கிளஸ்டரில் இங்கே மூவ் ஆகுது. அங்கே நீங்கள் பார்க்கலாம். இங்கே கிளஸ்டரில் நம்ம பண்ணுற விஷயங்கள் அங்கே சேஞ்ச் ஆகுது. இந்த போர்ஷன் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல். இப்போ இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து லைவாக ஒரு டிரைவ் போய் அதை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிரைவ் போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம கூட சுரேஷ் ப்ரோ வந்து நம்ம கூட இருக்காரு. இப்போ இது என்னென்ன வெஹிக்கிளுக்கு இந்த மாதிரி க்ரூஸ் கண்ட்ரோலும் இந்த ஆடியோ கண்ட்ரோலும் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும், காஸ்ட் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நம்ம அவர்கிட்டே நம்ம கேட்கலாம். ப்ரோ, இப்போது கிரெட்டாக்கு நம்ம இப்போ பண்ணியிருக்கோம். நம்ம என்னென்ன மாதிரியான வெஹிக்கிளுக்கு இப்போது இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து பண்ண முடியும்? இப்போதைக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் பண்ணுறது மாதிரி வண்டின்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டாவும் கேரன்ஸ்ன்ற காருக்கு மட்டும் இப்போதைக்கு அவைலபிள் ப்ரோ. இது 100% சக்ஸஸ் ரேட்டில் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் உள்ளே இருக்கிற ஒயரிங்ஸ் எல்லாம் பை டிஃபால்ட்டாக கொடுத்துட்றாங்க. எங்கள் வேலை என்னென்னா, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, மேலே அசம்பிள்ஸை மட்டும் ரீலோட் பண்ணாலே போதும், எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஃபங்க்ஷனாக காமிச்சிடும். இந்த கேரன்ஸ்ன்ற காருக்கு மட்டும் இங்கே இல்லாமல் நாங்கள் கிளஸ்டருக்குள்ளேருந்து ஒரு ஒயர் எடுக்க வேண்டியது இருக்கும். அதை கூட நாங்கள் பேரல் பண்ணிட்டோம்னா அது மூலயமா உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் கேரன்ஸில் ஃபங்க்ஷன் ஆகும். அது இல்லாமல் பஞ்சு அண்ட் நெக்ஸான் அண்ட் சம் அதர் ஸ்விஃப்ட்டு கூட எங்ககிட்ட அவைலபிள். பட் இன்னும் அதெல்லாம் சக்ஸஸ் ஆகலை. அது இன்னும் R&Dயில் தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் இப்போதைக்கு கமிட் பண்ண முடியாது க்ரூஸ் கண்ட்ரோலுக்காக. மற்றபடி ஸ்டேரிங் கண்ட்ரோல்ன்றது இன்றைக்கி ஆல்மோஸ்ட் எல்லா வண்டியிலுமே பண்ணலாம். ஒரு மாருதி குரூப்ஸ் அண்ட் டாட்டா அண்ட் ஹியூண்டாய் குரூப்ஸ்க்குலாம் பை டிஃபால்ட்டாக ஸ்டேரிங் சிஸ்டம்க்கான வால்யூம் அண்ட் அக்சசபிலிட்டி அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் பண்ண முடியும். ஓகே, இப்போது இதோட காஸ்டிங் அப்படிங்கிற விஷயம் எவ்வளோ? இது வண்டிக்கு வண்டி மாறும் ப்ரோ. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கிரேட்டா நீங்கள் பண்ணீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் அண்ட் ஸ்டேரிங் கண்ட்ரோல் இது சேர்த்து பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு 6,800 to 7,000 rupees வரும்.
ஆப்வியஸ்லி லேபர் சார்ஜ் will be 800 rupees வரைக்கும் வரும். ஏன்னா கழட்டி மாட்டுறதுக்கான சார்ஜஸ் வரும். இதே வந்து ஸ்விஃப்ட் மாதிரி போட்டிங்கன்னா அது ஸ்டேரிங் ரிமோட் செப்பரேட்டாக, கிளாக் ஸ்ப்ரிங் செப்பரேட்டாக வரும். அது வந்து ஏன்னா அந்த வண்டிக்கெலாம் அவங்க பிளாட்ஃபார்ம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம இந்த கீழே கிளாக் ஸ்ப்ரிங் மாற்றி தான் ஆகணும். ஸோ கிளாக் ஸ்ப்ரிங் அரௌண்ட் 2500 rupees வரும். ஸ்டேரிங் கண்ட்ரோல் 3800 rupees வரும். ப்ளஸ் லேபரோட 800 ரூபாய். ஸோ வண்டிக்கு வண்டி வேரியஸ் ஆகும். மோர் ஆர்லஸ் மேக்ஸிமம் 6 to 9000 எல்லா வண்டியுமே கவர் அப் ஆகிடும். இதில் சில நெக்ஸான் மாதிரி காரில் வந்து இந்த ஸ்டேரிங் பெல்ட்டே வரும். அந்த டீ பெல்ட் சொல்லுவாங்கல்ல, அந்த பெல்ட்டோட சேர்ந்தே வரும். இப்போ இதில் எப்படி இந்த சின்ன பீஸ் மட்டும் கொடுக்குறாங்கன்னா அதில் அந்த டீ பெல்ட்டோட சேர்ந்து வரும். ஃபிட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி ஒயரிங்ஸ் எதுவும் டேம்பரிங் வேலை இருக்காது. அண்ட் அகைன் சாக்கெட் டு சாக்கெட் கான்செப்ட் தான் மோஸ்ட்லி இருக்கும் ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த க்ரூஸை டெஸ்ட் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம வந்து ஒரு ஹைவேக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். இப்போ வந்து இந்த க்ரூஸை ப்ரெஸ் பண்ணி இங்கே டிஸ்பிளேல வருதா என்னங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ கார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 670 போயிட்டுருக்கு. நான் க்ரூஸை வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே நீங்கள் பார்க்கலாம், இங்கே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இடத்துல 66க்கு வந்து க்ரூஸ் வந்து செட் ஆகிருக்கிறது நமக்கு நல்லாவே இங்கே உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், ஸ்பீடை வந்து இந்த க்ரூஸில் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இங்கே பார்க்கலாம், நான் இன்க்ரீஸ் பண்ணேன். அங்கே ஒரு கிலோமீட்டராக வந்து நமக்கு என்ன ஆகுது, அங்கே ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகிறது நமக்கு நல்லாவே தெரியுது. அப்போ நம்ம இங்கே ஃபிட் பண்ண இந்த க்ரூஸ் வந்து இப்போ ஃபங்க்ஷன் ஆகுது. உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், கீழே கூட காமிக்கிறேன். நான் வந்து தெரியுதா, பெடல்ல இருந்து கால் வந்து நான் எடுத்துருக்கிறேன். சரியா, ரைட். இப்போது இந்த க்ரூஸை வந்து டெம்பரவரியாக நம்ம ஆஃப் பண்ணுறதுக்கு எய்தர் நம்ம ஒரு தடவை பிரேக்கை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ க்ரூஸ் வந்து பாஸ் மோடுக்கு வந்துருச்சு. மறுபடியும் அதை ரீப்ளே பண்ணுறதுக்கு இதை செட் பண்ணிட்டோம், மறுபடியும் இந்த பாஸை ரிலீஸ் பண்ணிட்டோன்னா நம்ம செட் பண்ண அதே 70க்கு மறுபடியும் போயிடுது. இல்லை அப்படின்னா இங்கே நீங்கள் மறுபடியும் பாஸை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ டெம்பரவரியாக க்ரூஸ் வந்து அங்கே ஹைட் ஆனது உங்களுக்கு நல்லாவே தெரியுது, டல் ஆனது. அப்புறம் அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இங்கே மறுபடியும் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் வந்து உங்களுக்கு என்ன ஆகுது, வந்துடுது. ஸோ அப்போது எக்ஸாக்டாக அந்த க்ரூஸ் என்ன ஒர்க் பண்ணுமோ அது பர்ஃபெக்டாக இப்போ நமக்கு ஒர்க் ஆகுது. இப்போ இந்த க்ரூஸை ஆஃப் பண்ணுறதுக்கு இதை ப்ரெஸ் பண்ணோன்னா கம்ப்ளீட்டாக க்ரூஸ் வந்து உங்களுக்கு அங்கே ஆஃப் ஆயிடுது. சரியா? ஸோ அப்போது நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்டில் இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த ஒரு க்ரூஸோட கண்ட்ரோல் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேஸ் மாடலில் க்ரூஸை வந்து ஆட் பண்ணுறதும் சரி, இன்ஃபோடைன்மெண்ட்டோட அந்த கண்ட்ரோல்ஸ் ஆட் பண்ணுறதும் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். மோஸ்ட்லி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த க்ரூஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு மிட்ல இருந்து டாப்புக்கு போவாங்க. அப்போ அதை வந்து அவ்வளோ லட்சக்கணக்கில் போட்டு இந்த க்ரூஸுக்காக நம்ம போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஈஸியாக நம்மளால் ஆட் பண்ணிக்க முடியும். ஏற்கனவே சுரேஷ் ப்ரோ சொன்ன மாதிரி இப்போதைக்கு கிரெட்டாவில் வந்து உங்களுக்கு வந்திருக்கு, கியா கேரன்ஸில் வந்து வந்திருக்கு. மீதி எல்லாமே வந்து ஸ்டில் இன் ரிசர்ச்சில் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. பட் கூடிய சீக்கிரத்தில் வர்றதுக்கும் வந்து உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு செம்மையான ஒரு ஆப்ஷனு. இந்த மாதிரியான கண்ட்ரோல்ஸை வந்து நம்ம ஈஸியாக பிலோ 10K பட்ஜெட்டில் வந்து நம்ம ஆட் பண்ணுறதுக்கு. சரியா? ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பபாய்.